காக்க. வணக்கம். இது பெப்பர்ஸ் டிவியின் நலம் காக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். மனிதனானவன் தனது வாழ்க்கையை சரிவர வாழ்றதுக்கு அவனுடைய ஆரோக்கியம் மிகவும் சரிவர இருக்கணும்னு சொல்லுவோம். அப்படி சரிவர இருந்தால் மட்டும்தான் நமது அடுத்தடுத்த செயல்பாடுகளை சரிவர செய்ய முடியும். அப்படி செய்ய முடியாவிட்டால் நமது எண்ணம் எப்படின்னு உங்களுக்கே தெரியும், அந்த மனநிலை நிச்சயமா பாதிக்கப்படும். அப்போ ஆரோக்கியம்ங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம். நமது நலம் காக்க நிகழ்ச்சி மூலமாக மருத்துவர் மூலமாக உங்களுக்கு சரியான வழிகளையும் ஆலோசனைகளையும் தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனையில இருந்து சிறப்பு மருத்துவர் வந்திருக்காங்க டாக்டர் தனபதி அவர்கள், சோரியாசிஸ் நோய் பத்தி சொல்றதுக்காக. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? சோரியாசிஸ்னா என்ன சார்? Psoriasis பார்த்தீங்கன்னா இது வந்து இட்ஸ் ரெட் ரைஸ்டு எலிவேட்டட் ஸ்கின் லீஷன் சொல்லுவோம். தட் ஃபார்ம் ஸ்கேலி, ஒரு மாதிரி வந்து செதிலாக வந்து மீன் செதில் கொட்டுற மாதிரி வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். பட் இது நோயா குறைபாடா? இது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆட்டோமியூன் டிசார்டர், குறைபாடு தான். இது வந்து நம்ம ஈஸியாக சரி பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து சோரியாசிஸ் வந்துச்சுனாலே அதை வந்து குணப்படுத்த முடியாது, சரி பண்ண முடியாது, லைஃப் லாங் அந்த சோரியாசிஸோட தான் இருக்கணும் அப்படின்ட்டு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வெறும் ஆயின்மெண்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு சரியாகும் பல வருஷங்களாகவே. அவங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஹோமியோபதி மூலிமா வந்து சோரியாசிஸை வந்து நல்லா சரி பண்ண முடியும். நாங்கள் வந்து எவ்வளோ கேசஸ் வந்து ஹோமியோ கேர் இன்டர்நேஷனலில் வந்து சரி பண்ணிட்டு இருக்கோம். சோரியாசிஸ் வந்து சரி ஆகாமல் வெறும் ஆயின்மெண்ட் மட்டும் போட்டு அந்த டைமில் மட்டும் சப்ரஸ் பண்ணி அதனால வந்து பல பின்விளைவுகள், அதாவது வந்து சோரியாட்டிக் ஆர்த்ரோபதி, நெயில் சேஞ்சஸ், ஆன்கைலோசிஸ், அந்த மாதிரி பல காம்ப்ளிகேஷன்ஸ், மூட்டு வலி வர ஆரம்பிச்சிடும் சோரியாசிஸ்னால. ஸோ அந்த மாதிரியான அவஸ்தைப்படுறவங்களுக்கும் வந்து நாங்கள் இன்னைக்கு ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுத்து அந்த மூட்டு வலியும் வந்து குறைச்சி ஸ்கின்னையும் வந்து சரி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த இதுக்கு வந்து வயது வரம்பு இல்லைன்னா இதை தொட்டா வந்து எனக்கு வந்துடும் அந்த மாதிரி தொற்று வியாதி இப்படி ஏதாவது காரணங்கள் இல்லை, கண்டேஜியஸ்லாம் கிடையாது, வயது வரம்பு கிடையாது, எல்லாருக்குமே வந்து அஃபெக்ட் ஆகுது. யூஸ்வலாக வந்து காமனாக வந்து மிடில் ஏஜில் அஃபெக்ட் ஆகுறது. கண்டேஜியஸ் டிசீஸ் கிடையாது. இது வந்து அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி குறையிறதுனால ஆல்ட்ரேஷன் இந்த ஆட்டோஇம்யூன் லெவல், அதனால தான் வந்து அவங்களுக்கு வர்றது. இட் இஸ் ட்ரிகர்டு பை வந்து ஸ்ட்ரெஸ், டென்ஷன், மன அழுத்தம், இதெல்லாம் வந்து இதை வந்து ஜாஸ்தி ஆக்கலாம். கிளைமேட் சேஞ்சஸ், சர்டன் இன்ஜுரி ஆகி அதனால வந்து வர்றது, சர்டன் மெடிகேஷன்ஸ் எடுக்கிறதுனால அதனால வந்து சோரியாசிஸ் வருது. அந்த மாதிரி இட் கேன் பி ட்ரிகர்ட் அதானே தவிர வேற ஒரு காசும் இருக்கா. எந்த கைண்ட் ஆஃப் ஸ்கின்னுக்கு வரும்? ஆயில், ட்ரை, அந்த வெட்? சாதாரணமாக இந்த ஸ்கின் ஒன்ஸ் இந்த பேஷண்ட்ஸ் வந்து ஸ்கின் சோரியாசிஸ் எலிவேட்டட் லீஷன்ஸ் வர ஆரம்பிச்ச உடனே தான் வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். அவங்களுக்கு வந்து யூஸ்வலாக வந்து இச்சிங் இருக்காது. பட் சோரியாசிஸில் வந்து சிலருக்கு வந்து பயங்கரமான அந்த இச்சிங் இருக்கும். இச்சிங் வர்றதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் டியூ டு த ட்ரைனஸ் ஆஃப் த ஸ்கின். அந்த ஸ்கின் காஞ்சி போகிறதுனால தான் வந்து மெயினாக வந்து அந்த அரிப்பு எடுக்க ஆரம்பிக்கும். அரிப்பு எடுக்கும்போது அவங்க அந்த சொரியறாங்க அப்படின்னா அதில் வந்து அந்த செதிலாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தட் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து அவங்க ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தட் சுகமாக இருக்கும், ஸ்க்ராச்சிங் வந்து ரொம்ப ரிலீஃப் இருக்கும். ஸோ தட் தே ஆல் கீப் ஆன் ஸ்க்ராச். சொரிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், சம்டைம்ஸ் ப்ளீடிங் கூட வர ஆரம்பிக்கலாம். அவங்களுக்கு தெரியாது, they can't able to control. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து அந்த ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கிறது மெயின். அது வந்து எப்படின்னா வந்து உங்களுக்கு டெய்லி அஃப்கோர்ஸ் தே ஷுட் அப்ளை ஆயில் ஆர் மாய்ஸ்சரைசர். நம்ம தலை மீன்ஸ் ஒரு குளிச்ச உடனே வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அந்த ஈரப்பதம் இருக்கும். அந்த ஈரப்பதத்தா கூட நம்ம ஆயிலோ இல்லை மாய்ஸ்சரைசரோ அப்ளை பண்ணும்போது இன்னும் நல்லா ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். அது வந்து இன்னும் இட் வில் டேக் சம் மோர் டைம். ஒரு 5 hours 6 hours ட்ரை ஆகுதுன்னா இது வந்து ஒரு 7 hours 8 hours வரைக்கும் கூட வரலாம். அது வந்து சூன் ஆஃப்டர் டேக்கிங் பாத் ஆலிவ் ஆயில் ஆர் கோகனட் ஆயில் அப்ளை பண்ண சொல்லுவோம். இப்போ ட்ரெஸ்லாம் வந்து ஸ்பாயில் ஆகிடுது, வெளியில் போகணும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறவங்க மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். மாய்ஸ்சரைசர் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 times யூஸ் பண்ணணும். டிபெண்ட்ஸ் அப்பான் தான் அவங்களோட அந்த ட்ரைனஸை பொறுத்து. ஏன்னா மாய்ஸ்சரைசர் வந்து ஆயில் பேஸ்லேருந்து எடுக்கிறதா, பட் அது வந்து மைல்டாக இருக்கும். ஸோ தட் ஈஸியாக வந்து மறுபடியும் ட்ரை ஆகிடும். ஒர்க்கிங் அந்த ஏசி அது மாதிரிலாம் இருக்கும்போது ஸோ அகைன் தே ஹேவ் டு 2 to 3 times அந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு நேயர் பார்த்துடலாம் சார். வணக்கம். ஹலோ. வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. நான் மகாலட்சுமி ஐனாவரத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. டாக்டர், இப்போ வந்து எனக்கு கல்யாணம் ஆயிட்டு ஒரு 1.5 year ஆயிடுச்சு. சரிங்க. 6 monthsல பேபி ஆயிட்டு ஒரு 2 monthsல அபார்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. சரிங்க. அதுக்கப்புறம் இன்னும் நான் கன்சீவ் ஆகல. செக் பண்ணோம். அதுல வந்து 3 ப்ராப்ளம் சொன்னாங்க. ஒன்னு பிசிஓடி இருக்குன்னு சொன்னாங்க, இன்னொன்னு வந்து டியூப் பிளாக்னு சொன்னாங்க, ஒரு டியூப் மட்டும் பிளாக் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இல்லைன்றாங்க. ஐ மீன் அது என்ன சொன்னாங்க, ஏதோ வடிவம் அந்த
அந்த கரு வளர்ச்சிக்குள்ள ஏதோ ஒரு வடிவம் சொன்னாங்க, அது ஷேப்பா இல்ல அப்படின்னு சொன்னாங்க சார். அதுக்கு இப்ப என்ன பண்ணலாங்க சார்? ஹோமியோபதியில நல்ல ஸ்கோப் இருக்குங்க. உங்களோட ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வாங்க. we have got branch in அமிஞ்சிக்கரை அண்ட் சிஐடி நகர். உங்களுக்கு பிசிஓடிக்கும் சரி, ஈவன் டியூபல் பிளாக்கும் சரி, ஹோமியோபதியில் நல்லாவே மெடிசன்ஸ் இருக்குது. நீங்கள் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு பார்த்துட்டு வில் கைட் யூ. நல்லா சரி பண்ண முடியும். எவ்வளோ கேசஸ் டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாமே நம்ம வந்து இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள், க்யூர்ட் ஆனவங்களோட எல்லாமும் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு கூட யூ கேன் ஸ்டார்ட் த ட்ரீட்மெண்ட். நன்றிம்மா உங்களின் நிலைப்புக்கு. இப்போ வின்டர் சீசன் ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த சீசனில் ரொம்ப ட்ரை ஆகும் இல்லையா? ஆமாம், இந்த சீசனில் தான் வந்து இன்னும் வந்து ஜாஸ்தியாக அதிகமாகும். ஆமாம், WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா, ஒன்ஸ் சிம்டம்ஸ் ஆர் கிளியர்ட், ஒரு மெடிசன்ஸ் எடுத்து நமக்கு வந்து கிளியர் ஆயிடுச்சு, ஒரு 5 years 2 to 3 கிளைமேட் சேஞ்சஸ் அது வரல அப்படின்னு சொன்னால் செட் டு பி கியூர்டுன்னு சொல்லிட்டு WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது. அது பிரகாரம் தான் வந்து நாங்கள் இன்னைக்கு ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுத்து அது ஹீல் ஆகணும். ஒரு 2 to 3 yearsனாச்சு மெடிசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ரெகுலராக. அதை எடுத்து ஒன்ஸ் அது ஹீல் ஆகி மறுபடியும் அடுத்த கிளைமேட்டில் வின்டர்ஸ்லையோ அக்ரவேஷன் ஆகலை, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, அந்த அப்சர்வேஷன் பார்த்துட்டு தான் வந்து வீல் ஸ்டாப் த ட்ரீட்மெண்ட். ஸோ தட் அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டா மறுபடியும் திரும்ப வராது, ரிகரன்சி இருக்காது. ஓகே, ஒரு நேர் பார்த்துட்டு வரலாம் டாக்டர். வணக்கம், பெப்பர்ஸ் டிவி நலம் காக்க. பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்க சார். குமாருங்க மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? ஈரோடு மேடம். டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். சார் எனக்கு மேரேஜ் ஆகி 1 year ஆச்சு சார். சரிங்க சார், பார்த்தீங்கன்னா லாங் டைம் வந்து சீக்கிரம் வந்து ஸ்பெர்ம் வந்து ரிலீஸ் ஆயிருன்னு சொல்கிறாங்க சார். என்னங்க சீக்கிரம் வந்து ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆயிருங்க சார். சரிங்க சார், இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்காங்க சார்? நல்லாவே இருக்குங்க. இது வந்து PMEன்னு சொல்லுவோம், ப்ரீ மெச்சூர் எஜாக்குலேஷன் சொல்லிட்டு, விந்து முந்துதல் சொல்லிட்டு. இதுக்கு வந்து ஹோமியோபதியில் நல்ல ஸ்கோப் இருக்குங்க. மெடிசன்ஸ், கைண்ட் ஆஃப் சர்டன் டயட்டு, இதெல்லாமே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். இதில் நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, நன்றி உங்களின் நிலைப்புக்கு. இப்போ இந்த சீசனில் வந்து வர்ற இந்த நோய்க்கு வந்து அது கையில் வருமா, காலில் வருமா, முகத்தில் வருமானு நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியுமா? ஆக்சுவலாக வந்து இதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோரியாசிஸ் எங்கெல்லாம் வரலன்னா தலையில், முதுகில், எல்போ, இந்த 2 கை ரீஜனில், காலில், முட்டியில், காலில், இதுதான் வந்து காமன். இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒன்று சோரியாசிஸ் காட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஸ்கேல்பில் வர்றது வந்து தலையில் மட்டும்தான் வருது. திஸ் இஸ் ஸ்கேல்ப் சோரியாசிஸ்ன்னு சொல்லிட்டு. தெர் இஸ் அ ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செபோரிக் டெர்மடைட்டிஸ் அண்ட் ஸ்கேல்ப் சோரியாசிஸ். தலையில் பொடுகு மாதிரி தான் இருக்கும், சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, ஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்கும். அது வந்து அதனுடைய ஒஸ்ட் ஃபார்ம் தான் செபோரிக் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதுலேருந்து இந்த ஸ்கேல்ப் சோரியாசிஸ்க்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர் மாரிஜின்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, தலையோட, அதுலேருந்து வெளியில் வந்துடும். ஸ்கேல்ப் சோரியாசிஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேல்ப் அந்த ரீஜன்ஸ்லேருந்து வெளியில் இருக்கும். பிஹைண்ட் த இயர்ஸ் இருக்கும், ஃப்ளேக்ஸ் இருக்கும். அது தெக்கு கிரஸ்ட் ஃபார்மேஷன் கூட இருக்கலாம். எல்லோயிஷ் கலரில் வரலாம். டிஃப்ரெண்ட். ஒரு நேர் பார்த்துட்டு வரலாம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. கலாவதிங்க மேடம். நல்லது, உங்களுடைய கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. சார், எனக்கு ஏஜ் 40 வயசு ஆயிடுச்சுங்க சார். சரிங்க. 2 குழந்தைங்க இருக்கு. சரிங்க. எனக்கு இந்த ஒரு சைடு இடுப்பு வலி வருது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணப்போ யூட்ரஸ்ல வந்து கட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க. ஃபைப்ராய்டு இருக்குங்களா? ஆமாங்க சார், 3 கட்டி சின்னதா இருக்கு, அதனால நீங்க யூட்ரஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சார். அதனாலதான் சரி அதை பத்தி டீட்டெயில் கேட்கலாம். இல்லைங்க, ஹோமியோபதியில் நல்ல ஸ்கோப் இருக்குங்க. இப்போ உங்களுக்கு வேற என்ன ப்ராப்ளம் இருக்குங்க? மென்சஸ் எதனா ஜாஸ்தியா ஃப்ளோ ஆகுதுங்களா? மென்சஸ் எல்லாம் கரெக்ட் ஆகுதுங்க சார். ஆனா அந்த டைம் இடுப்பு மட்டும் பயங்கர 2 நாள் பயங்கர பெயினா இருக்கும். ஓகேங்க, அதுக்கு வந்து ஹிஸ்டெக்டமி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. கர்ப்பப்பை எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு எப்படி இருக்குது சிம்டம்ஸ்னு பார்த்துட்டு அந்த வலியெல்லாம் குறைக்க முடியும். அந்த கட்டியை வந்து ஃபைப்ராய்டையும் வந்து கரைக்க முடியுங்க. கண்டிப்பாக ஹோமியோபதியில் அறுவை சிகிச்சை இல்லாமலே வந்து நல்லா சரி பண்ண முடியும். நீங்கள் வந்து டாக்டர் அணுங்க. ஈரோடுனா உங்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்குது, மதுரையில் இருக்குது. எந்த பிரான்ச் நியராக இருக்கோ நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாங்க. நன்றிம்மா உங்களின் அழைப்புக்கு. இப்போ ஸ்கேல்பில் வரும்னு சொல்கிறீங்க இல்லையா சார், பட் அது ஆரம்பத்திலேயே நம்ம அதை பொடுகுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோமா? என்ன மாதிரி சார் அது? ஓகே, என்ன மாதிரி அது ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் சார்? ஸ்கேல்ப்ல அது தெரிஞ்சுக்கிறது. ஆமா, இனிஷியலி வந்து ஒரு ஃப்ளேக்ஸ் ஆர்டினரி டேண்ட்ரஃப் மாதிரி தான் இருக்கும். ஈவன் ஆஃப்டர் பாத், ஒரு நம்ம தலை குளிக்கிறோம் அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்லைட்டா ஃப்ளேக்ஸ் இருந்ததுன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நார்மல் டேண்ட்ரஃப். ஈவன் ஆஃப்டர் வாஷிங் அன்னைக்கே வந்து அது பெர்சிஸ்ட் ஆகிறது வந்து உங்களுக்கு கைண்ட் ஆஃப் செபோரிக் டெர்மடைட்டிஸ் மாதிரி இருக்கும். ஸ்கேல்ப் சோரியாசிஸ்லயும் வந்து இந்த ட்ரைனஸ் நான் சொன்ன மாதிரி சேம் திங். ஈவன் ஆஃப்டர் வாஷிங் இச்சிங் ஃப்ளேக்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த சேம் ஹேர் லாஸும் இருக்கும். கண்டிப்பா சில்வரி ஸ்கேலி லீஷன்ஸே இருக்கும் ஸ்கேல்ப்லயும்.
அடிஷன் டு தட் ஹேர் ஃபால் இருக்கும். உங்களுக்கு ஹேர் மார்ஜின் தலையை விட்டு வெளியில வந்து உங்களுக்கு பொடுகு வந்து தெரிய ஆரம்பிக்கும், ஒரு மாதிரி ஃபிளேக்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு நேயர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ, வணக்கம், நலம் காக்க சார். பேர் சொல்லுங்க. பார்த்தசாரதி மேடம். நல்லது, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார், நான் ஆரணி, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிலிருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சொல்லுங்க சார். இது ஒரு மாதிரி ஸ்கின், காலு, உள்ளங்கை மட்டும் ஒரு மாதிரி வெடிப்பு மாதிரி வருது சார். சரிங்க. அது இங்கே ஒரு டாக்டர் கிட்ட போய் காட்டினேன். அவர் வந்து இது வந்து சொரியாசிஸ் சம்பந்தப்பட்டது அப்படின்னாரு. ஆமாங்க. அவர் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஆயில்மெண்ட் தர்றாரு. அது போட்டா ஒரு 2-3 நாளுக்கு கரெக்டா. இது மறுபடியும் இந்த பனிக்காலம் வர டைம் வந்தா அந்த மாதிரி வந்து பெஜாரா இருக்கு சார். நடக்கிறதுக்கு ஒரு மாதிரி வெடிப்பு மாதிரி வருது காலில். இது வந்து பாமோ பிளான்டார் சோரியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. கையிலையும் கால்லையும் துதிக்கால்லையும் கை பாம்ஸ்ல மட்டும் வரக்கூடியது இது. இதுக்கு வந்து நல்ல ஹோமியோபதியில ஸ்கோப் இருக்குங்க. மெடிசின்ஸ் எடுக்க உங்களுக்கு படிப்படியா குறைஞ்சி மறுபடியும் திரும்ப வராம பண்ண முடியும். அலோபதியில அந்த அளவுக்கு வந்து இதுக்கு வந்து டெம்பரவரி சொல்யூஷன்ஸ் தான் இருக்கும். சரியாகும் 2 நாள் 3 நாள் சரியாகும், மறுபடியும் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு. இதுதான் அவருக்கு பேஷண்ட் சொல்றாங்க. இதுக்கு வந்து நம்ம ஹோமியோபதி மெடிசின்ஸ் கொடுத்து ஒன்ஸ் ஹீல் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் திரும்ப வர, நான் சொன்ன மாதிரி அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட கைடன்ஸ் பிரகாரம் தான் நம்ம ஃபாலோ பண்றது. இந்த கிளைமேட் சேஞ்சஸ்க்கும் அடுத்த கிளைமேட் சேஞ்சஸ்க்கும் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நார்மல் ஆகி அடுத்த கிளைமேட் சேஞ்சஸ்ல எப்போ வராம இருக்கோ அதுக்கப்புறம் வந்து இவருக்கு மெடிசின்ஸ் நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ தட் பெர்மனண்டா ஹீல் ஆகும். ஓகே, பட் அவர் வந்து ஸ்கின்ல சொல்லல சார், பாதமும் இதுவும் ஸ்கின் தானே. பாம் இஸ் a பாமோ பிளான்டார். இதுல சோரியாசிஸ்லயே ஒரு டைப், வெறும் பாம்ஸ் அண்ட் த சோல்ஸ் அங்க மட்டும் தான். எதனால சார் அதுவும்? அது சார் அதுவும் எதனால? இம்யூனிட்டி பவர். சோரியாசிஸோட ஒரு டைப் தான். ஸ்கேல்ப் சோரியாசிஸ் சொன்னோம், பாமோ பிளான்டார் சொன்னோம். சோரியாசிஸ் வல்காரிஸ்ன்றது ஆல் ஓவர் த பாடி, எங்க வேணாலுமே வரலாம். உடம்பு ஃபுல்லாவே லீஷன்ஸ் இருக்கும். அவங்களால வீட்டுல கூட, வீடு எங்க போனாலுமே சரி, அவங்க அந்த செதில் கொட்டுறது அந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து அப்படியே அவ்வளோ இருக்கும், ஒரு ஸ்மெல்லியா இருக்கும். ஆக்சுவலா சோரியாசிஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா, நார்மலா நமக்கு வந்து ஒரு 28 டேஸ்ல ஸ்கின் வந்து தோல் உரிய ஆரம்பிக்குது அப்படின்னா, இதுல வந்து ஒரு 2 to 3 டேஸ்ல வந்து தோல் வந்து உரிய ஆரம்பிக்கும். அதுதான் மெயின் ப்ராப்ளம். இதுக்கான விளக்கம் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு நேயர் பார்க்கலாம் சார். வணக்கம். 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 வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. கௌசல்யா. எங்க இருந்து பேசுறீங்க? பொள்ளாச்சியில இருந்து. டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. டாக்டர், எனக்கு கால்ல வெடிப்பு, சோரியாசிஸ் கால்ல இருக்கு. சரிங்க. அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எப்படிங்க? கையில இல்ல, கால்ல மட்டும் தான் இருக்கு கொஞ்சம் வருஷமா. சரிங்க. அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் டாக்டர். ஆனா வந்து டேப்லெட் சாப்பிட்ற வரைக்கும் நார்மலா இருக்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துருது. எத்தனை வருஷமா இருக்குங்கம்மா? ஒரு 5 இயர்ஸ் இருக்கு டாக்டர். 5 இயர்ஸ் தான் இருக்கு. நீங்க ஹோமியோபதி எடுங்க, கண்டிப்பா இது சரியாகி உங்களுக்கு ஒரு 2 to 3 இயர்ஸ்ல உங்களுக்கு கம்ப்ளீட்டாவே சரியாயிடும். மறுபடியும் திரும்ப உங்களுக்கு வராத அளவுக்கு பண்ண முடியும் ஹோமியோபதி மூலியமா உங்களுக்கு. ஓகேங்க டாக்டர். ஆமாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கு நம்ம பிரான்ச். நீங்க ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் கோயம்புத்தூர் போனீங்கன்னா அவங்க உங்க கேஸ் எடுத்து உங்களுக்கு நல்ல மெடிசின்ஸ் கொடுத்து இதுக்கு பெர்மனண்டா சரி பண்ண வைப்பாங்க. சரிங்களா? சைடு எஃபெக்ட் வராதுங்க டாக்டர்? சைடு எஃபெக்ட் அப்சல்யூட்டா எதுவுமே கிடையாதுங்க. ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பக்க விளைவுகளும் கிடையாது. ஆனா கையில எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்ல டாக்டர். இல்ல, யூசுவலா டைப் வந்து பாமோ பிளான்டார்னு சொல்லுவோம். அது கால்ல மட்டும் தான் இருக்கு உங்களுக்கு. அதுதான் அதே அதனுடைய டைப் தான் இது. ஓகேங்க டாக்டர். பிளான்டார். ஓகே, நன்றி உங்களின் நிலைப்புக்கு. இப்போ இவங்க வந்து அலோபதி இத்தனை வருஷம் எடுத்துட்டாங்க, பட் இப்போ ஹோமியோபதி மருந்துகள் எடுக்கும் போது அதை நம்ம கட் பண்ணிடணுமா சார்? ஆமா, அது தேவைப்படாது. ஒரு 2 to 3 இயர்ஸ் நம்ம ஹோமியோ மெடிசன்ஸ் ரெகுலரா எடுக்கணும். 1 or 2 months இனிஷியலா வந்து அவங்க யூசுவலா வந்து பாத்தீங்கன்னா சர்டன் மெடிகேஷன்ஸ் அண்ட் ஆயின்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை நிறுத்தும் போது கொஞ்சம் ஃபிளேக்ஸ் ஜாஸ்தி ஆகலாம். நாங்க அதை பேஷண்ட்க்கு புரிய வச்சிருவோம். நீங்க லைஃப் லாங் இதை அப்ளை பண்ணிட்டே இருந்தா நீங்க லைஃப் லாங் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஸோ நம்ம மருந்து கொடுக்கும்போது இப்போ நீங்க இதை நிறுத்துறதுனால கொஞ்சம் ஃபிளேக்ஸ் ஜாஸ்தி ஆகலாம், வெயிட் பண்ணுங்க, நம்ம மருந்து மூலியமாவே அதை சரி பண்ண முடியும் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வச்சு தான் நம்ம வந்து மெடிசின்ஸ் கொடுக்க ஆரம்பிப்போம். டாக்டர், இப்போ நீங்க நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க. இதுல வந்து இப்போ கியூர் பண்றதுக்கு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் எல்லாம் நீங்க போட சொல்றீங்க, பட் அது எந்த விதமான க்ரீம் நீங்க கொடுக்குறீங்க ஹோமியோபதியில? ஹோமியோபதியில க்ரீம்னு சொல்லிட்டு இது ஆயில், நம்ம ஒரு பிராண்ட் நேம் அப்படிலாம் கிடையாது. மெயினா சொல்றதே வந்து ஆயில் தான். ஆலிவ் ஆயில் ஆர் பிளெயின் கோகனட் ஆயில் இஸ் மோர் தென் எனஃப். அந்த ஆயில் அப்ளை பண்ண முடியாதவங்க, வீட்டில் இருக்கிறவங்கன்னா கம்பல்சரி ஆயில் தான். ஈவன் ஒர்க்கிங் பீப்புள்ஸ்க்குலாம் இந்த கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து தே கேன் யூஸ் எனி மைல்ட் மாய்ஸ்சரைசர். ஓகே, ஒரு நேர் பார்த்துட்டு டாக்டர். வணக்கம். வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். நல்லது, உங்களுடைய கேள்வியில டாக்டர்கிட்ட கேளுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். சார் வணக்கங்க சார். வணக்கம். ரமேஷ்குமார் மேடம். சொல்லுங்க சார். சார், திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. நான் சொல்லுங்க ரமேஷ்குமார், திருப்பூர்ல இருந்து.
ஒரு 10 வருஷமாங்க சார் ஒரு ஷோல்டர்ல வந்து ஸ்கின் ப்ராப்ளம் ஒன்று இருந்துட்டே இருக்குங்க சார். சரிங்க. நான் எல்லா பக்கம் வந்து போய் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தேங்க சார். அது எங்கேயும் பார்த்துமே யாரும் இது சரி பண்ணவே முடியாது அப்படின்ட்டாங்க. அப்போ அதாவது வந்துங்க சார் ஒரு ஷோல்டர்ல முதுகுல மட்டுங்க சார் அந்த முகத்துல வர்ற பருவாட்டம் கொப்பளமாட்டம் ஃபர்ஸ்ட்ல வந்துங்க சிறுசா. அது வந்து அப்படியே உடஞ்சது நல்லா ஆயிடுச்சுங்க சார். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பூரா அந்த இடத்துல பூரா தழும்பா வெள்ளையாயிருச்சுங்க. வேற இந்த செதில் அதில் தழும்பு வந்துருச்சுங்க. அதுக்கு வந்து நான் ஹோமியோபதியும் அலோபதி ரெண்டுமே வாங்கி சாப்பிட்டேங்க சார். அவங்க சொன்ன பத்தியமெல்லாம் அப்படியே இருந்து பார்த்தேங்க. ஒன்றும் அது வந்து ரெடியாகவே இல்லைங்க சார். அப்படியே தான் இருக்குதுங்க. தேம்பல் மாதிரி இருக்குங்களா? தேம்பல் இல்லைங்க சார். பூரா தழும்பு மாதிரி. தழும்பா? ஆமாங்க சார். அந்த வெள்ளையே வந்து கொப்பளமாட்டம் வந்து உடஞ்சுங்க சார். அது அப்படியே காஞ்சி தழும்பா வந்துச்சு. ஓகே. அதில் அரிப்பு அதெல்லாம் எதுவும் இல்லைங்களா? அரிப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார். அரிப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சரிங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறதுக்கு. நீங்கள் வாங்க, கோயம்புத்தூரில் நம்ம பிரான்ச் இருக்குது. நம்ம உங்களை எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது, இது என்ன மாதிரி டைப்ஸ் இருக்குது, ஃபாலிகுலைட்டிஸாக இருக்கலாம், இல்லை பெம்பிஜிஎஸ்னு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது, இது என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ்ன்றதை நம்ம பார்க்கும்போது we can able to diagnosis. ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதும் ப்ளஸ் அவங்ககிட்டேருந்து கேட்குற அந்த சிம்டம்ஸ் இது ரெண்டை வச்சு தான் மேக்ஸிமம் டயக்னோஸ் பண்ண முடியும். ஸோ அவங்க பேஷண்ட் வந்தாங்கன்னா கிளினிக் இப்போ கோயம்புத்தூருக்கு போகலாம், எனக்கு திருப்பூர்லேருந்து தான் பேசுகிறாங்க. ஸோ தட் டாக்டர்ஸ் அவங்கள எக்ஸாமின் பண்ணிவிட்டு என்ன கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக சரி பண்ண முடியுமா முடியாதான்றதை நாங்கள் வந்து பேஷண்ட்ஸ்க்கு சொல்லிடுவோம். ஏன்னா 10 இயர்ஸாக சஃபரிங் சரி பண்ண முடியாதுன்ற அளவுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் கிடையாது ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும். அது என்ன மாதிரியான கண்டிஷன் தெரிஞ்சதுன்னா அது எத்தனை வருஷம் ஆகுன்றத சொல்லலாம். அதனுடைய ஸ்கோப் என்னன்றதையும் நம்ம வந்து பேஷண்ட்ஸ்க்கு முதல்ல சொல்லிடுவோம். ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு கீழே ஸ்க்ராலிங் நம்பர் போது நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி முன்பதிவு பண்ணிக்கலாம். இதில் வந்து சன்னுக்கு எக்ஸ்போஷர் ஆகிற பகுதி மட்டும் சோரியாசிஸ்னால பாதிப்பு ஏற்படும்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்படி எதுவும் சன் எக்ஸ்போசர் ஆகிற இடத்துல வந்து லீஷன்ஸ் வரது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபோட்டோடெர்மடைட்டிஸ்னு சொல்லுவோம். இது சோரியாசிஸ் அந்த மாதிரி வராது. அந்த மாதிரி கிடையாது. ஓகே, நீங்கள் பார்த்துடலாம் சார். வணக்கம், பேர் சொல்லுங்க. குமாரசாமி பெருந்துறை. ஓகே, உங்களுடைய கேள்வியில டாக்டர்கிட்ட கேளுங்க. ஹலோ டாக்டர் சார். வணக்கம், சொல்லுங்க சார். பெருந்துறை பேசுங்க. சொல்லுங்க. தலையில செல்ஸே வருங்க. சரி, எவ்வளவு வருஷமா இருக்குங்க? ஒரு 4-5 வருஷமா இருக்குங்க. சரிங்க. என்னெல்லாம் மெடிசின்ஸ் எடுத்திருக்கீங்க? அலோபதியில ஒரு ஆயின்மெண்ட் கொடுத்தாங்க, தேய்ச்சிட்டு இருக்கிறேங்க. சரிங்க. ஹோமியோபதியில் இதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி தான் இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்கால்ப் சோரியாசிஸ் தான். தலையிலேருந்து செதிலாக கொட்டிட்டு இருக்கு. 5 இயர்ஸாக இஸ் டேக்கிங் சம் ட்ரீட்மெண்ட், ஆயின்மெண்ட்ஸ் தான். தெர் இஸ் நோ ரிலீஃப். ஹோமியோபதியில் வந்து இதுக்கு நல்ல தீர்வு இருக்குது. நான் சொன்ன மாதிரி டிபெண்ட்ஸ். ஒரு வருஷத்துலேயும் சரியாகலாம், சிலருக்கு 2 வருஷமும் ஆகலாம், 3 வருஷமும் ஆகலாம். அவங்களோட பாடி எப்படி நம்ம மருந்து கொடுத்து ரெஸ்பான்ஸ் ஆகுதுன்றதை பொறுத்து தான் இருக்குது. அந்த கிளைமேட் சேஞ்சஸ் ஒரு 2 to 3 கிளைமேட் சேஞ்சஸ்னாச்சு நம்ம அப்சர்வ் பண்ணணும். மறுபடியும் அது திரும்ப வரலன்னு சொன்னதுக்கப்புறம் மெடிசின்ஸ் எடுக்க வேண்டியது அவசியப்படாது. ஓகே, நன்றி. உங்களின் நிலைப்புக்கு உடம்புல என்ன குறைபாடுன்னா இந்த சோரியாசிஸ்? இது உடம்புல குறைபாடு இல்லை, இட்ஸ் a kind of autoimmune disorder தான். இது வந்து autoimmune disorderலாம் வந்து there is no specific cause, unknown cause தான். இது எதனால வருதுன்னு யாருக்குமே தெரியாது. பட் இட் கேன் பி ட்ரிகர்டு. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ், டென்ஷன், சர்டன் மெடிகேஷன், சம் இன்ஜுரிஸ், சம் இதெல்லாம் வந்து. பட் இது ஃபுட் ஏதாவது நம்ம சாப்பிட்டு அலர்ஜி ஆறது அதெல்லாம்? ஃபுட் அலர்ஜி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ஃப்ரூட்ஸ் ஆர் ஃபுட் குட் ஃபார் ஹெல்த் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்க்கு. ஆனால் வந்து விட்டமின் சி அதாவது கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறத அவாய்ட் பண்ணும். டேம்ரின், ஆரஞ்சு, லெமன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். பப்பாயா, மேங்கோ, கேரட், பூசணிக்காய் இந்த மாதிரியான உணவுகள்லாம் அதிகமாக எடுத்துக்கலாம். அது வந்து இட் கிவ்ஸ் த இம்யூனிட்டி அகைன்ஸ்ட் இந்த பர்டிகுலர் கண்டிஷனுக்கு நல்ல இம்யூனிட்டியை கொடுக்கும் ஸ்கின்ல. அண்ட் ஏர்லி மார்னிங் சன் எக்ஸ்போசர் ஒரு 1/2 an hour 20 to 30 minutes நாச்சு பிஃபோர் 8 o'clock சன் ரைஸ் ஆகிறதுலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் வந்து நல்லா மார்னிங்கில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணலாம். நல்லா ஆயிலெலாம் அப்ளை பண்ணிட்டு கூட அவங்க எக்ஸ்போஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு நேர் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் கண்ணகிங்கம்மா. நல்லது, உங்களுடைய கேள்வியில டாக்டர்கிட்ட கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். எனக்கு இந்த கை முட்டியிலேருந்து அந்த 2 சைடுலயுமே கீழே வரைக்கும் அந்த வெயில் படுற மாதிரி இருக்குதா? சரிங்க. டாட்டா ஒரு மாதிரி கருப்பாவும், நான் என் பிளவுஸ் போட்டிருந்தேன் அதுக்கு மேலேயும், அப்புறம் கால்லயும் ஏதாவது சொரிஞ்சுட்டா ஒரு பர்டிகுலரா அந்த ஒரு இடத்துல மட்டும் கருப்பாவும் அது மாதிரி வருதுங்க சார். எங்கங்க? கை 2 கையில எல்போ ரீஜன்ல சொல்றீங்களா? 2 கையிலயும் சார். அதுக்கப்புறம் கால்ல எந்த இடத்துல? கால் முட்டிக்கு கீழே. முட்டிக்கு கீழே 2 சைடுலயுமேங்களா? 2 சைடுல சார்.
சரிங்க. அது பிளாக்கிஷ் டிஸ்கலரேஷன் மாதிரி ஆகுதா? ஒரு மாதிரி ஸ்கின் டேன் மாதிரி ஆகுதுங்களா? அது வந்து ஒரு மாதிரி அந்த அந்த முடி இருக்கிற அந்த இடத்துல எல்லாம் கூட கருப்பு கருப்பா ஆன மாதிரி ஆயிடுதுங்க. சரிங்க. ஃபேஸ்ல வேற எங்கனா இருக்குங்களா அந்த மாதிரி? புரியல சார். முகத்துல எதனா அந்த மாதிரி இருக்குங்களா? முகத்துல லைட்டா கொஞ்சம் அந்த மாதிரி வந்துருச்சுங்க சார். இது வந்து சோரியாசிஸ் கிடையாதுமா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் போட்டோடெர்மடைட்டிஸ். இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் போட்டோடெர்மடைட்டிஸ், சன் அலர்ஜினால வர்றதுதான் இது. இட்ஸ் a hypersensitive reaction of the body. அவங்களோட அவங்க ரொம்ப அந்த எக்ஸ்போர் சென்சிட்டிவ், அதனுடைய அந்த ரெஸ்பான்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா வந்து அவங்களோட ஸ்கின்னே வந்து இதுல டேன் ஆக ஆரம்பிச்சிடும். நாட் ஈவன் சன் லைட், இந்த மாதிரியான ஒரு நல்ல ஸ்ட்ராங் லைட்ஸோ, வீட்டில் இருக்கிற பல்பு, ஈவன் ஒர்க்கிங் இன் த கிச்சன், அதெல்லாம் கூட வந்து அவங்களுக்கு வந்து சென்சிட்டிவ் ஆகி அந்த ப்ராப்ளத்தை ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுக்கும் சர்டன் இன்டர்னல் மெடிகேஷன்ஸும் வெளியில் போகும்போது வந்து சன்ஸ்க்ரீன் லோஷன்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து அதை ப்ரிவென்ட் பண்ண முடியும். அண்ட் உள்ளேருந்து நம்ம மெடிசின்ஸ் ஹீல் ஆகும்போது கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நல்லா சரியாயிடுச்சுன்னா மறுபடியும் திரும்ப வராமலும் பண்ணலாம். ஓகே, நன்றிம்மா உங்களின் நிலைப்புக்கு. இதில் வந்து உடைகள் வந்து காட்டன் இல்லை நைலான் இந்த மாதிரி ஏதாவது உடைகள் கூட நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்களா? ஆமாம், உடை வந்து காட்டன் கிளாத்ஸ் பெஸ்ட். காட்டன் கம்ஃபர்டபுளான கிளாத்ஸ். எதனா ரொம்ப டைட்டாலாம் போட்டாலாம் அந்த இடத்துல வந்து இன்னும் வந்து அரிப்பு எடுக்க காத்து போகிற மாதிரி இடங்கள், அந்த டைட்டாக அந்த ஹிப் ரீஜனில் இருக்கவங்க, பேக்கில் இருக்கவங்களாம் அந்த ட்ரெஸ் போடும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கலாம், இன்னும் வந்து அரிப்பு எடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ தட் காட்டன் அண்ட் ஃப்ரீ லூஸ் கிளாத்ஸ் வந்து ஆல்வேஸ் பெட்டர். ஒரு நேயர் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ராமநாதபுரத்துலேருந்து சதீஷ்குமார். நல்லது, கேள்விகளை கேளுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். சார் இந்த கையில் எனக்கு அந்த அந்த நீங்கள் சொன்னீங்கல்ல ப்ளம் மாதிரி அந்த பாம்ல இதாகுது, உதிரலாம் மாட்டேங்குது சார். என்ன ஆக மாட்டேங்குது? உதிர மாட்டேங்குது. சரி சரி. மாட்டேங்குது, வெடிப்பு அப்பப்ப வெடிப்பா வந்தது ஏற்கனவே. இப்ப லேசா கருப்பு கருப்பா டாட்டா கண்கள்ல மட்டும் இருக்கு. அது அடிக்கடி போறதில்ல. இந்த ரெண்டு கை முட்டியில ஆரம்பத்துல இருந்தது, இப்ப அந்த மாதிரி இல்ல. வேற கை கால்ல வேற எங்கேயும் இல்ல, அரிப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அப்புறம் அது ஒரு இடத்துல சொல்லும் போது ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சேன். அவங்க வயிற்றுல எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும்னு சொன்னாங்க. டீவார்மிங் பண்றதுக்கும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமும் எனக்கு சரியாக இல்லை. அந்த காலத்தாயனும் ஒரு ஆயுர்வேதிக் மெடிசனை எடுக்க சொன்னாங்க, அதுவும் எடுத்தேன். ஸோ அது சரியா ஆகவே இல்லை. ஸோ இது எப்படி சோரியாசிஸ் மாதிரிங்களா? இட்ஸ் இன்னும் கிளியர் கட்டாக நீங்கள், ஏன்னா உங்களுக்கே சிம்டம்ஸ் தெரியல அந்த அளவுக்கு கிளியரா. பட் எக்ஸிமான்னு சொல்லுவோம் சில கண்டிஷன்ஸ், அதுவும் வந்து டெர்மடைட்டிஸ் கையில் மட்டுமே வந்து இந்த மாதிரியான கிராக்ஸ் மட்டும் இருக்கலாம். அதில் வந்து செதிலாக இருக்காது, செதில் இருக்காது. இட்ஸ் அ மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான் சோரியாசிஸ்க்கும் வந்து எக்ஸிமாவுக்குமே. ஸோ அது என்ன கண்டிஷன் நான் சொன்ன மாதிரி டாக்டர் அவர் நேராக வந்து கிளினிக் வந்தாங்கன்னா நம்ம அந்த கண்டிஷன்ஸை பார்த்துட்டு we can able to explain. ஓகே, நன்றி உங்களின் நிலைப்புக்கு. இந்த சோரியாசிஸோட அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்த அட்வான்ஸ்டு என்ன? சோரியாசிஸ் அது அடுத்த கட்டமாக அது எங்கே போகும்னா ஜாயின்ஸில் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். நெயில் டிஃபார்மிட்டி, நெயிலில் சில சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். அந்த இந்த என்ன சொல்கிறது போன்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி டிஃபார்மிட்டி மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். ஆன்கைலோசிஸ் சேஞ்சஸ் சொல்லிட்டு தென் அகைன் வந்து சோரியாட்டிக் ஆர்த்ரோபதி சொல்லிட்டு ஜாயின்ட்ஸில் அது இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். ஜாயிண்ட் ஸ்கின்னுக்கும் ஜாயிண்ட்டுக்கும் என்ன இருக்காது. சோரியாசிஸோட காம்ப்ளிகேஷன் அது வந்து எப்படி இங்கே செதிலாக வந்து உங்களுக்கு இதுவாகும், அதே மாதிரி அது இட் அஃபெக்ட்ஸ் த ஜாயின்ட்ஸ். ஜாயின்ட்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இதுவாக ஆரம்பிச்சிடும், ஸ்டிஃப்னஸ் ஆகி இதனுடைய காம்ப்ளிகேஷன் போய் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம சோரியாசிஸ் பண்ணிட்டு தான் அடுத்து ஜாயின்ட்ஸ்க்கு வந்து அந்த ஸ்டிஃப்னஸ்க்குலாம் நம்ம மெடிசின்ஸ் கொடுத்து மொபிலிட்டிலாம் சரி பண்ணிட்டு நம்ம அந்த ரூட் காஸ் ஆன சோரியாசிஸை சரி பண்ணும்போது தான் இந்த ஜாயின்ட் பெயின் இங்கே சரியாக ஆரம்பிக்கும். வெறும் ஜாயின்ட் பெயின்ஸ்க்கு மட்டும் மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தால் சரியாது. ஒரு சோரியாசிஸ் கேஸ்க்கு நம்ம மருந்து கொடுத்து சரியாயிடுச்சு அப்படின்னா ஜாயின்ட் பெயின் வரக்கூடாது. சர்டன் கேசஸ்க்கு அந்த ஜாயின்ட் பெயின்ஸ் வரும்போது அந்த ஜாயின்ட் பெயின்ஸையும் ஹீல் பண்ணிட்டு தென் அந்த ஸ்கின்னையும் நம்ம சரி பண்ணி பெர்மனெண்ட்டாக சரி பண்ண முடியும். ஒரு நேயர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, பேர் சொல்லுங்கம்மா. மயிலாடுதுறையிலிருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க, உங்களுடைய கேள்விகள் என்ன? வணக்கம் சார். சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். என் பையனுக்கு வயசு 14 ஆகுது. சரிங்க. ஏபியிலேருந்தே சோரியாசிஸ் இருக்கு அவனுக்கு. ஃபர்ஸ்ட் காதுல இருந்துச்சு, அப்புறம் தலையில இருந்துச்சு. நாங்க இங்க மயிலாடுதுறை கும்பகோணம்லாம் தெரிஞ்ச டாக்டர்லாம் காமிச்சு இப்போ சென்னையில காமிச்சிட்டு இருக்கோம். ஒரு 8 மாசமா மெடிசன் எடுத்துட்டு இருக்கான். சரிங்க. இப்போ எப்படி இருக்குங்க? ஹெர்பல் மெடிசன். மயிலாடுதுறையில தான் சார் இருக்கும். இப்போ எப்படி இருக்குங்க? கம்ப்ளைண்ட்ஸ் பரவாயில்லைங்களா? கிளியரா இருக்குங்களா? ஒரு 80% குறைஞ்சிருக்கு சார். ஆனா அந்த இருக்க இடத்துல மாறிடுது, அப்புறம் திரும்ப வேற இடத்துல வருது. ஆமாங்க. இது ஒன்ஸ்
இது வந்து அதுதான் ரிகரன்சி வந்துகிட்டே தான் இருக்கும். இதை வந்து பர்மனெண்ட்டாக ஹீல் பண்ணால் ஹோமியோபதியில் தாங்க சரி பண்ண முடியும். அதாவது வந்து உள்ளுக்குள்ளே நம்ம மருந்து கொடுத்து உள்ளுக்குள்ளேருந்து அது ஹீல் ஆகி கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் திரும்ப வராது. இப்போ நம்ம ஆயின்மெண்ட்ஸ் மாதிரி கொடுத்து அப்ளை பண்ணி அது கிளியர் ஆயிடுச்சுன்னா உள்ளே தான் போகுது, அது வெளியில் வரல, சப்ரஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகுனா இன்னொரு நல்ல ஹெல்த்தியான எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து மறுபடியும் அது வெளியில வர ஆரம்பிக்கும். ஸோ தட் இந்த இடத்துல ஹீல் ஆனது இன்னொரு இடத்துல வரும், இன்னொரு இடத்துல ஹீல் ஆனது இன்னொரு இடத்துல வரும். பட் ஹோமியோபதியில் அப்படி கிடையாது. ஒன்ஸ் அது ஹீல் ஆகுதுன்னா திரும்ப அது வராது, எந்த இடத்துலையுமே வரக்கூடாது. வந்ததுனால அந்த இன்டென்சிட்டி வந்து முன்ன மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு மாதம் முன்ன வந்து ஒரு லீஷன் வந்து உடம்பு ஃபுல்லாக ஒரு 1 month இருக்குன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த கிளைமேட் சேஞ்சஸில் வரும்போது ஒரு 15 days இருக்கலாம். அதுக்கடுத்தது வந்து ஒரு 5 days, அதுக்கப்புறம் வந்து திரும்ப அந்த மாதிரி வரவே கூடாது. இது வந்து ஒரு ஏற்றம் இறக்கம் வந்து குறைஞ்சி வந்து நார்மல் ஆயிடுச்சுன்னா திரும்ப வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான லீஷன்ஸ் வரவே வராது. ஓகே, நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு இளவரசு காலிங் இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி முழுமையான சிகிச்சை பெறத்துக்கு நீங்கள் முன் அனுமதி பெற்றுக்கலாம். ஓகே, ஒரு நேயர் பார்த்துட்டு வந்துடலாம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? கார்த்திக் மேடம். கார்த்திக் சார், டாக்டர் இருக்காங்க, டாக்டர் பேசுங்க. சொல்லுங்க கார்த்திக், எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சி பக்கத்துல பேசுறேன் சார். சார் சொல்லுங்க. டிவி வால்யூம் குறைச்சிட்டு டாக்டர்ட்ட பேசுங்க. அதான் சார், எனக்கு வந்து ஒரு 3 மாசம் முன்னாடி பாத்தீங்கன்னா பனியில அந்த தோல்லாம் உரியுங்களா கை காலில். ஆமாங்க. அது போல இருந்துச்சு சார். நாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தாங்க. அவர் வந்து எக்ஸ்போஸ் சொன்னாங்க. அது இப்போ திரும்ப பாத்தீங்கன்னா மெடிசன் எடுக்கிறது நான் ஆல்கஹால் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்கஹால்? ஆமா சார். ஓகே. திரும்ப பாத்தீங்கன்னா இப்போ வருதுங்க. அதெல்லாம் எப்படி இது கிளியர் பண்றதுன்னு கேக்குறீங்க. சரியாச்சுன்னு நினைச்சு தான் நான் ஆல்கஹால் எடுத்தேன். திரும்ப வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணுங்க. அண்ட் இட் கேன் ட்ரிகர். நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒன்ஸ் வர ஆரம்பிச்சுது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிற வரைக்கும் நம்ம மெடிசன்ஸ் எடுத்து நல்லா கிளியர் ஆகி நீங்கள் ஆயில் மாய்ஸ்சரைசர்லாம் அப்ளை பண்ண தான் உங்களுக்கு வந்து திரும்ப இது வராமல் இருக்கும். சரிங்க சார், சரிங்க சார். இல்லை நீங்கள் ஆயில்லாம் அப்ளை பண்ணால் அந்த ட்ரைனஸ் இருக்க வந்து அரிப்பு எடுக்க ஆரம்பிச்சுன்னா சொரியும் போது மறுபடியும் வந்து லீஷன்ஸ் இருந்துருக்கு சார். இப்போ பார்த்தீங்கன்னா கையில் முள்ளு வர மாதிரி ஆரம்பிச்சிருக்கு சார். ஹோமியோபதி சிகிச்சை எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெர்மனெண்ட்டாக சரியாயிடுங்க. மறுபடியும் திரும்ப வராது உங்களுக்கு. மதுரை இருக்கு, திருச்சியில் சூன் we are going to open a branch. ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் திருச்சிக்கும் வரும். ஓகே, நன்றி. உங்களுடைய நினைப்புக்கு. இப்போ பிரேக்கு முன்னாடி ஒரு காலர் சொன்னாங்க குழந்தையில பேபிலேருந்தே இருக்குன்னு. இப்போ அவங்க படிக்கிற நேரம் இப்போ இந்த மெடிசின்ஸ் எல்லாம் எடுக்கும்போது மேபி டயர்டாக இருக்கும், தூக்கமாக இருக்கும், கான்சென்ட்ரேட் இல்லாமல் இருக்கும். ஸோ ஹோமியோபதி மெடிசின்ஸ் இந்த மாதிரி என்ன எங்களுக்கு ஏதாவது எஃபெக்ட் கொடுக்கும்? ஹோமியோ மெடிசின்ஸ் இதை எடுக்கும்போது வந்து அந்த மாதிரியான டயர்ட்னஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இட்ஸ் அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அட்டோபிக் டெர்மடைட்டிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது வந்து குழந்தைங்களுக்குன்னே வருது. அதுவும் வந்து சோரியாசிஸ் வல்காரிஸும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும் குழந்தைங்கள்லேருந்து வரும்போது அப்படின்னா. ஸோ அது எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு கொடுக்கலாம். மருந்து கொடுத்து நல்லா ஹீல் பண்ண முடியும். அவங்களோட அந்த மெமரி பவர், கான்சன்ட்ரேஷன் இதெல்லாமே வந்து அஃபெக்ட் பண்ணாமல் நம்ம ஹோமியோ மெடிசன்ஸ் மூலிமா அவங்களுக்கு வந்து நல்லாவே சேஞ்சஸ் கொடுக்க முடியும். பட் இவங்க இப்போ செட்டிங், இப்போ டான்ஸ் பண்ணுறது, இல்லை ஸ்போர்ட்ஸில் பண்ணுறது ஈடுபாடு, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் சோஷியல் ஒரு டிப்ரெஷன் இருக்கும், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், ஒரு எம்ப்ரஸ்மெண்ட்ஸாக இருக்கும். அதாவது ஒரு என்ன சொல்கிறது, அவங்களால வெளியில் போக முடியாது, ஒரு மன கஷ்டம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதை வந்து நம்ம வந்து நாங்கள் டாக்டர்ஸ் வந்து பேசும்போது அந்த பேஷண்ட்ஸ்க்கு புரிய வைக்கிறோம். இதெல்லாம் வந்து சாதாரணம் அப்படின்றது புரிய வச்சு தான் நம்ம மெடிசின்ஸ் கொடுக்குறோம். ஒரு நேயர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. ரேவதிங்க. எங்க இருந்து பேசுறீங்க? மாதவரத்துல இருந்து பேசுறேங்க. டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் ஒரு 5-6 வருஷமாவே இருக்கு சார். சரிங்க. அதே நமிச்சல் புடுங்கி இருக்கு, இடுக்கான இடத்துல கழுத்து, அக்கல், கால் இருக்கு, அந்த மாதிரி இருக்கும். எத்தனையோ தோல் டாக்டருங்களாம் நான் பாத்துட்டேன். அந்த நேரத்துக்கு சரியாகும், திருப்பி அதே மாதிரி இருக்கு. என்ன மாதிரி இருக்குங்க? அரிப்பு இருக்குங்களா? என்ன மாதிரி சிம்டம்ஸ் என்ன இருக்கு? வேற என்ன சிம்டம்ஸ் இருக்கு? அரிப்பு மட்டும்தான் சார். அந்த தடிப்பாவது அதெல்லாம் எதுவுமே இல்லை, வரும் அரிப்பு தான். அரிப்பு மட்டும்தான் இருக்கு. கால்ல கூட இருக்குங்களா? எல்லாமே ஃபுல்லா, உடம்பு ஃபுல்லாவே இருக்கு. எவ்வளவு ஸ்கின் டாக்டர் பார்த்தா அந்த நேரத்துக்கு கியூர் ஆகுது, திருப்பி பழையபடி வந்துடுது. அது ரெட் பிளாக்கிஷ் கலர்ல அது மாதிரி எதனா மாறுதுங்களாமா ஸ்கின்? அதெல்லாம் ஒண்ணே மாறல சார், இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. வெறும் இச்சிங் மட்டும் தான் இருக்கு. ஆமா, அரிப்பு மட்டும் தான் இருக்கு. இப்போ வந்து இது பரங்கி பட்டை சூரணம் மாத்திரையும் இன்னொரு சிறப்பும் சாப்பிடுறேன் தண்ணியில கலந்து.
அப்படியும் அது இதுவாகல. அதனாலதான் சரி ஹோமியோபதியில உங்ககிட்ட கேட்டு பார்க்கலாம் அது எதனால அப்படி இருக்கு. கண்டிப்பா ஹோமியோபதியில நல்ல சிகிச்சை இருக்குங்க. இது சரி பண்ண முடியும், முற்றிலுமா சரி பண்ண முடியும். 5 வருஷமா நீங்க சஃபர் ஆவறீங்க. நீங்க வாங்க, ஒரு 1 இயர்னாச்சும் ரெகுலரா மருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் ஹோமியோபதியில. அடிக்கடி இந்த இது சிட்ரிசன் மாத்திரை வாங்கி போட்டுப்பேன் சார், இந்த அரிப்பு வர சொல்லலாம். அதுதான் கொஞ்சம் இது அட்டிகேரியா மாதிரி தான் இருக்குங்கம்மா. நீங்க வாங்க. அதாவது வந்து நம்ம உடம்புல இருக்க அலர்ஜி கொஞ்சம் ஜாஸ்தியாகிறதுனால இது வர்றது. ஐஜி லெவல்னு சொல்லிட்டு நம்ம இச் பண்ற இடத்துல வந்து கொஞ்சம் எலிவேஷன் ஆகும். அது வந்து அந்த இடத்துல இருக்க அந்த ஐஜி கொஞ்சம் ரிலீஸ் ஆகுறதுனால அந்த இடத்துல வந்து எலிவேட்டட் ரீஷஸ் மாதிரி இருக்கும். இவங்களுக்கு வந்து ஆனால் சொல்றது என்ன, வெறும் அரிப்பு மட்டும்தான் இருக்குன்றாங்க. அந்த மாதிரியான ஸ்கின் லீஷன் எழுந்துக்கல. இப்போ இந்த சிட்ரிசன்லாம் எடுக்கிறாங்கன்னு சொல்றது வந்து அதுக்காக தான். ஸோ நல்லாவே ஹோமியோபதி மெடிசின்ஸ் மூலமா. மாதவரத்தில் இருக்காங்க, எங்க பிரான்ச்சஸ் இருக்கு? அமைஞ்சிக்கரை இல்லை சிஐடி நகர் வரலாம். இவங்களுக்கு வந்து சர்டன் ஃபுட்டு வந்து கூட அக்ரவேட் பண்ணும், இவங்களுக்கு தெரியல. சில சம் சீ ஃபிஷ் கேன் அக்ரவேட், சம் பிரிஞ்சால், அந்த மாதிரி சில எதனா ஃபுட்டு வந்து அக்ரவேஷன் இருக்கும். எனி பிளான்ட் எக்ஸ்போசர் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்போசர்ல இவங்களுக்கு வர ஆரம்பிச்சு மறுபடியும் அந்த மாதிரி எக்ஸ்போசர் இருக்கும்போது இது திரும்ப வந்துகிட்டே இருக்கு. இது வந்து ஜஸ்ட் சொல்லணும்னா அவங்க சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளூரைட்டிஸ்னா இச்சிங், ஆல் ஓவர் த பாடி இச்சிங். ஆனால் இது வந்து அர்டிகேரியா ஆன சிம்டம்ஸ் தான் இது. இது நல்லா ஹோமியோபதி மெடிசின்ஸ் மூலமா சரி பண்ண முடியும். ஓகே. இப்போ இதுல ஸ்வெட் ஆக எங்களுக்கு அரிப்பு அதிகமாகுமா சார்? ஸ்வெட்டிங் யூஸ்வலாக வந்து சொரியாசிஸ் பேஷண்ட்ல ஸ்வெட் கேன் அக்ரவேட் கண்டிப்பாக பண்ணும். பட் யூஸ்வலாக வந்து அவங்களுக்கு வந்து இந்த வின்டர்ஸில் தான் மெயினாக, சம்மரில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்காது. லீஷன்ஸ்லாம் பெட்டராக இருக்கும். அதில் ஸ்வெட்டிங் இருக்கிறதுனால அந்த டைமில் வந்து ஒரு பெரிய விஷயமா அவங்களுக்கு இது அஃபெக்ட் ஆகாது. பட் வின்டர்ஸில் வந்து ட்ரைனஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்வெட் கிளான்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகிடும், அந்த போர்ஸ்லாம். ஸோ அந்த ஸ்வெட் கிளான்ஸே இல்லைன்னும் போது சாதாரணமாக ஸ்கின் வந்து ஒரு ஈரப்பதத்தோடு இருக்கணும். அப்படி ஈரப்பதத்தோடு இருந்ததுன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அதுதான் நமக்கு வந்து நம்ம நடக்கிறது, அந்த ஸ்வெட்டிங்லாம் இருந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் இருக்காது, அந்த ஈரப்பதம் காய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால அந்த ஸ்வெட் கிளான்ஸ்லாம் அந்த போர்ஸ்லாம் வந்து க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம ஆர்டிஃபிஷியலாக வந்து அந்த ஈரப்பதத்தை வர வைக்கிறதுக்காக தான் நம்ம ஆயிலும் இல்லைன்னா வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண சொல்லுவோம். ஒரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. என் பேர் பெனாசிர். எங்க இருந்துமா? நாங்க கரூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ. வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு இது மாதிரி தலையில டாண்ட்ரஃப் மாதிரி இருக்குதுங்க. சரிங்க. அது நிறைய பேர் டாக்டர்கிட்ட கேட்டோம், அது சரி கொஞ்சம் சரியாவது திரும்ப வந்துடுது. சரிங்க. ஓகே, எனக்கு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் இருக்குது. ஓகே. அதுக்குள்ள எப்படியாவது சரி பண்ண முடியுங்களா? அதுக்குள்ள சரி பண்ணலாம். ஆனால் மறுபடியும் அது கொஞ்சம் கண்டினியூஸாக நீங்கள் எடுக்கும்போது தான் இது முழுமையாக சரியடையும். புரியுதுங்களா? இப்போ 1 மந்த்தில் உங்களுக்கு ரிலீஃப் இருக்கும், நல்லாவே குறைஞ்சிரும், ஃப்ளேக்ஸ் எல்லாம் இல்லாமல் பண்ண முடியும். பட் திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா நீங்க சின்ஸ் மெனி இயர்ஸ் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. காலர்ல இல்லைங்க, லைன்ல கட் இருக்காங்க கடையில சொல்றாங்க. எவ்வளவு நாளா இருக்குங்கம்மா இது? இது எனக்கு இப்போ ஒரு 1 இயரா இருக்கு. எனக்கு அம்மா பார்த்துச்சு, சிக்கன் பாக்ஸ் பார்த்துச்சு, அதுல இருந்து எனக்கு இப்படி இருக்குதுங்க. இருக்கு, நல்லாவே சரி பண்ணலாங்க. 1 or 2 monthsல உங்களுக்கு நல்லா கிளியர் ஆயிடும். ஆனா நீங்க கொஞ்சம் ரெகுலரா மருந்து எடுத்தீங்கன்னா தான் இது பெர்மனண்டா உங்களுக்கு திரும்ப வராம பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. இன்னும் கை கால்ல தழும்புலாம் இருக்குது, இந்த அம்மா பார்த்த தழும்பு, அதெல்லாம் என்ன பண்ண முடியும்? அது வந்து கொஞ்சம் ஹீல், அதுக்கும் மெடிசன்ஸ் இருக்குமா. பட் நீங்க ஆயில் அண்ட் கோகனட் ஆயில் ஆர் ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணிட்டே வரணும். அந்த தழும்பு வந்து போறதுக்கு டைம் எடுக்கும். என்னங்க? டைம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகுமா அது கிளியர் ஆகிறதுக்கு. ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிட்டே வந்தீங்கன்னா நல்லா அது ஹீல் ஆகும், சரியாகி அந்த ஸ்கின் அந்த தழும்பு வந்து மறைய ஆரம்பிக்கும். ஓகேம்மா, நன்றிம்மா. உங்களின் அழைப்புக்கு. கை காலெல்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு மறைச்சிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சொரியாசிஸ் இருந்தா ஃபேஸ்ல இதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? வந்தா என்ன பண்றது? அதுக்கும் ஃபேஸ்ல அந்த அளவுக்கு வந்து வராது யூஸ்வலா. அந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஹேர், காதுல வரலாம், பிகைன்ல வரலாம், இந்த கழுத்து ரீஜன்ல. அந்த சொரியாசிஸ் வல்காரிஸ்னு வரும்போது அது வந்து எல்லா இடத்துலயும் வரும். மேக்ஸிமம் ஃபேஸ் ரீஜன்ல அந்த அளவுக்கு யூஸ்வலா வராது, கம்மி தான், ரொம்ப 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 கம்மி, ரேர். ஓகே, ஒரு நேயர் பார்த்துட்டு வரலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. பவானி. எங்க இருந்து பேசுறீங்க? இங்க காசிமேட்ல இருந்து பேசுறோம். நல்லது, டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க. சார், எனக்கு கால்ல கையில எல்லாம் ஃபுல்லா வெடிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு சார். எனக்கு எத்தனை வருஷமா இருக்குங்க? இது ஒரு 6 வருஷம் கிட்ட இருக்கு சார். இப்ப ரொம்ப கால் கையில அப்படியே சீல் வர ஆரம்பிச்சிருச்சு. சீல் வருது இல்லீங்களா? ஆமா சார். கால்ல உள்ளங்கால்ல ஃபுல்லா வெடிப்பு இப்ப நிறைய வந்துருச்சு சார் 2 மாசமா. மருந்து எல்லாம் எடுத்திருக்கீங்களா இல்ல எடுத்ததே கிடையாதுங்களா இதுக்கெல்லாம்?
மருந்து எடுத்துட்டு இருக்கேன் சார். ஆனா அந்த டைம்க்கு மட்டும் தான் சார் கியூர் ஆகுது. அப்புறம் மறுபடியும் திருப்பி அதே மாதிரி வந்துருக்கு சார். சரிங்க. இதுல ஹோமியோபதியில வந்து நல்ல ஸ்கோப் இருக்குங்கம்மா. ஒன்ஸ் நீங்க எடுத்து ஹீல் ஆகி ஒரு 2 to 3 monthsல உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஹீல் ஆயிடும். மறுபடியும் திரும்ப வராத அளவுக்கு பண்ண முடியும் ஹோமியோபதியில. சரிங்களா? ஓகே சார். நீங்க சிஐடி நகர் அம்ஜிக்கரையில எங்க பிரான்ச்சஸ் இருக்கு. நீங்க எங்க வேணாலும் வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வந்து பாருங்க. முற்றிலுமா இதை குணப்படுத்த முடியும். ஓகே. இது வந்து அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, எல்லாருமே சொல்றேன். நான் உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு நீங்க அதை நோட் பண்ணீங்களான்னு தெரியல. ஒரு சர்டன் மெடிகேஷன்ஸ் அலோபதிலாம் எடுக்கும்போது வந்து அந்த ஒரு 1 or 2 months தான் அந்த ரிலீஃப் கிடைக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்ப வந்துடும். இப்போ உங்களுக்கு 5 years தான் இருக்கு. இப்போ வந்து பஸ்டுலார் அந்த பஸ் ஊசிங் அளவுக்கு இருந்துட்டு இருக்கு. அந்த இப்போ மெடிசின்ஸ் எடுக்கும்போது ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு 2 months இல்லை 3 months பெட்டரா இருக்கும். அகைன் மறுபடியும் இந்த லீஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். சரியாயிடுச்சு நமக்கு அப்படின்னு நினைச்சிட்டு விடவே முடியாது. பட் ஹோமியோபதியில நாங்க சொல்றது கிளியரா புரிய வைப்போம் பேஷண்ட்ஸ்க்கு. இவ்வளோ நாள் ஆகும் இதை சரி பண்றதுக்கு. இது ஹீல் ஆகி மறுபடியும் திரும்ப வராம இருக்கணும். வந்ததுனாலும் முன்ன மாதிரி அந்த இன்டென்சிட்டி இருக்கக்கூடாது, குறைஞ்சி இருக்கணும். முன்ன வந்து இப்போ பஸ் வந்து ஒரு 1 month ஃபுல்லா இருக்கு, பஸ் ஃபுல்லா ஊசிட்டு இருக்குன்னா இது நெக்ஸ்ட் டைம் ஒரு அட்டாக் வந்து ஒரு 5 days 10 to 15 days இருக்கணும். அந்த ஊசிங் பஸ் வந்து ஓரளவு கம்மியாக இருக்கும். அப்போதான் வந்து அது இட் இஸ் கோயிங் டு த அதர் ஸ்டேஜஸ் பெட்டர் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்க முடியும். ஓகே. ஒரு நேர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க. ராம்குமார் மேடம். எங்க இருந்து சார்? நான் இங்க திருச்சி பக்கத்துல இருந்து கால் பண்றேன். ஓகே. டாக்டர்ட்ட பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. எனக்கு வந்து ஒரு 1.5 year சோரியாசிஸ் இருக்கு சார். சரிங்க. எங்கெல்லாம் இருக்குங்க? எனக்கு வந்து தலையில இருக்கு சார். தலையில நிறையவே. சரி. ஆல் ஓவர் த பாடி வேற எங்கனா உடம்புல வேற எங்கனா இருக்குங்களா? உடம்புல வேற எங்கேயாவது இருக்கான்னு கேக்குறாங்க டாக்டர். ஹலோ. சொல்லுங்கம்மா. உடம்புல வந்து முதுகு பகுதியெல்லாம் இருக்குங்க. இருக்கு இல்லைங்களா? சரிங்க. ஹோமியோபதியில் இதுக்கு நல்ல தீர்வு இருக்குங்க. ரெகுலராக கொஞ்சம் மெடிசின்ஸ் எடுத்தீங்கன்னா நல்லா சரியாகி மறுபடியும் திரும்ப வரா. இப்போ நம்ம அதை தான் சொல்லிட்டு இருக்கோம், மறுபடியும் சொல்கிறோமே இல்லை. ஏன்னா வந்து யூஸ்வலாகவே பிலீஃப் ஒன்ஸ் சோரியாசிஸ் வந்துடுச்சு அப்படின்னா இது சரி பண்ணவே முடியாது, லைஃப் லாங் நம்ம இதோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் வந்து, ஏன்னா பல இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்து 5 வருஷம் 6 வருஷம் மெடிசின்ஸ் எடுத்துட்டோம், நமக்கு சேஞ்சஸ் இல்லை, எங்கேயுமே இதுக்கு ஒரு தீர்வு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கைவிட்டுறாங்க. அவங்களுக்காக தான் நான் மறுபடியும் சொல்கிறோம், ஹோமியோ கேர் இன்டர்நேஷனலில் இன்னும் நல்லா நாங்கள் சிறப்பாக சிகிச்சை அளிச்சிட்டு இருக்கோம். ஹோமியோபதியில் கண்டிப்பாக இதை சரி பண்ண முடியும். எவ்வளோ கேசஸ் ஹீல் ஆகி இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எவ்வளோ ஹையர் அஃபிஷியல்ஸ் சிபிஐ ஆஃபீஸர்ஸ்லேருந்து கூட எல்லாருமே பேஷண்ட்ஸ் நல்லாவே ஹீல் ஆயிருக்கு. தே ஆர் வெரி ஹாப்பி. எஜுகேட்டட் பீப்புள் தான் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு ஹோமியோபதிக்கு மாறுறவங்க. அதனால தான் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஹோமியோபதி அவேர்னஸ் ப்ரோக்ராம்ல இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்ல வேண்டியது இருக்கு. ஓகே, நன்றி. உங்களின் நிலைப்பு ஒரு நேயர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ. வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. சார் கிட்ட தான் பேசணும். சார்ட்ட பேசலாம். எங்க இருந்து பேசுறீங்கன்னு மட்டும் சொல்லிடுங்க. சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே, சொல்லுங்க மாயா. இந்த பேசுங்க. பேசுங்க. ஹலோ மேடம், இப்பதானே சொன்னேன் லைன்ல இருந்து சொன்னீங்க. ஹலோ. சொல்லுங்க, உங்களுடைய கேள்வியில கேளுங்க. கனெக்ட் பண்ணுங்க மேடம். கனெக்ட் பண்ணிட்டாங்க. உங்களுடைய கேள்வி என்ன? பிரச்சனை என்ன சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க. ஹலோ, நான் டாக்டர் பேசுறேன். உங்களுடைய பிரச்சனை என்ன? சோரியாசிஸ் பத்தி ஏதாவது கேட்கணுமா? ஆமா, சோரியாசிஸ் தான் கேளுங்க. கேளுங்க, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். சொல்லுங்க சார். எனக்கு 11 வயசு ஆகுது. சரிங்க. ஒரு 4 வருஷமாக்கு மேல கால்ல சோரியாசிஸ் சொன்னாங்க. தோட்டக்கெல்லாம் பார்த்து சோரியாசிஸ் சொன்னாங்க. நிறைய படம் மாதிரி நிறைய பரவினே வருது. சரிங்க. உடம்பெல்லாம் ஏறின்னு வருது. சரிங்க. எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், 4 டாக்டர் பார்த்தோம், தோல் டாக்டர். ரைட். எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? இதுக்கு மேல யாரையும் பார்க்க வேண்டாம், நேரா வந்து எங்களை பாருங்க, வாங்க ஹோமியோ கேருக்கு வாங்க. இதுக்கு மேல நாங்களே அதை சரி பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நீங்க எந்த ஒரு டாக்டரையும் போய் பார்க்க வேண்டியதே இல்லை. சரிங்களா? அப்படிங்களா? ஆமா, ஒரு 2 to 3 years அது எப்படின்றத பார்த்துட்டு ஒரு 1 year 2 years ஒரு 2 to 3 monthsல நல்லாவே தெரியும், உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிரும். மெடிசன்ஸ் வந்து ஒரு 1 or 2 yearsனாச்சும் மினிமம் எடுக்கிற மாதிரி இருக்கும். எடுத்தீங்கன்னா பர்மனண்டா சரியாயிடும். அதுக்கப்புறம் நீங்க எந்த டாக்டரும் எப்பயுமே போய் பார்க்க வேண்டியது இருக்காது இந்த ஸ்கின்னுக்காக. சரிங்களா? சரிங்க சார். பார்த்துட்டு இதே நிகழ்ச்சியில கூட கால் பண்ணி சொல்லலாம். இதுல வந்து ஹேர் லாஸ் இருக்குன்னு சொல்றீங்க சார். இப்ப நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த சோரியாசிஸ் தலையில வர ஸ்கல்ப்ல வரது சரி பண்ண பிறகு ஹேர் வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, அது ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஒன்ஸ் அந்த ஹேர் ஃபால் ஆகி அந்த ஃபாலிகல்ஸ் வந்து டெட் ஆயிடுச்சுன்னா you will not get any hair regrowth. அது வந்து நம்ம வந்து அந்த கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆமா, கண்ட்ரோல் பண்ணி ஸ்டெபிலிட்டி பண்ணிட்டோம்னா சோ தட் அந்த ஃபாலிங்கும் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும், ஃப்ளேக்ஸும் குறைஞ்சிரும். என்னன்னா இப்போ இவங்களுக்கு மெயினா வந்து இந்த அரிப்பு இருக்கிறது தான்
பிரச்சனைன்றதுனால லாட் ஆஃப் கெமிக்கல் பேஸ்டு ஷாம்பூஸை போட்டு ஸ்கேல்பை கிளியர் பண்ணி என்ன ஆகும்னா லாட் ஆஃப் ஹேர் ஃபாலும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஹேர் ஃபால் இருக்கிற ஹேர் ஃபாலுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்களுக்கு ப்ளஸ் டேண்ட்ரஃப் அண்ட் ஸ்கேல்ப் சொரியாசிஸ்னு வரும்போது அதுக்கு நம்ம சேர்த்து மைல்ட் ஷாம்பூஸ் அண்ட் சர்டன் மெடிகேஷன்ஸ் நம்ம கொடுத்து அந்த டேண்ட்ரஃப்லாம் ஃப்ளேக்ஸ் எல்லாம் குறைக்கும் போது தான் ஹேரையும் மெயின்டைன் பண்ண முடியும், ப்ளஸ் இந்த ஸ்கின்னையும் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ ஹோமியோபதி பொறுத்தளவில் எல்லாருமே பொதுவாக நீண்ட நாட்களுக்கு நம்ம மருந்து எடுத்துட்டு இருக்கணும், ஆனால் பக்க விளைவுகள் இல்லைன்றது 100% தெரியும். ஆனால் உணவு கட்டுப்பாடுன்னு 2-3 விதிகள் ஏதாவது நம்ம ஃபாலோ பண்ணணுமான்னு யோசிப்பாங்க. அப்படி ஏதாவது உணவு கட்டுப்பாடுகள் இருக்கா சார்? உணவு கட்டுப்பாடுன்னு கண்டிப்பாக ஹோமியோபதிக்குன்னு எதுவும் கிடையாது ஸ்பெசிஃபிக்காக. ஐ மீன் கால்ட் அலர்ஜி, ஒவ்வாமை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம மருந்து எடுக்கிறதுக்கு ஒரு 20 to 30 மினிட்ஸ் முன்னாடியும் ஒரு 20 to 30 மினிட்ஸ் அப்புறமும் எதுவும் சாப்பிடாம இருந்தா போதும். அவ்வளவுதான் மெயினா. இன்னும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்குறாங்க கண்டிப்பா இதை எடுக்கக்கூடாதா அப்படின்னா ஸ்ட்ராங் காஃபி, ரா கார்லிக், ரா ஆனியன் இதெல்லாம் வந்து ஒரு 1/2 hour மெடிசின்ஸ்க்கு முன்னாடியும் 1/2 hour மெடிசின்ஸ்க்கு அப்புறம் கம்பல்சரி ராவா எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் எனி டைம் தே கேன் ஏபிள் டு டேக். ஓகே சார். இப்போ இதில் உணவுன்றது என்ன மாதிரி உணவுகள் நம்ம சாப்பிடலாம் சார்? சோரியாசிஸ் இருக்கிறவங்க என்னென்ன அவாய்ட் பண்ணிக்கணும்? சோரியாசிஸ் இருக்கிறவங்களுக்கு முதல்ல வந்து இந்த கொஞ்சம் ஒபேசிட்டி, கொஞ்சம் லேசினஸாக இருப்பாங்க, டல்லாக இருப்பாங்க. ஸோ தே ஷுட் பி வெரி பிரிஸ்க். அவங்கள வந்து முதல்ல ஆக்டிவ் ஆகணும். அதுக்கு வந்து தே ஷுட் கோ ஃபார் ரெகுலர் வாக்கிங். ஒரு 30-40 மினிட்ஸ் வாக் போனாங்கன்னா தே வில் பி மோர் ஆக்டிவ். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருந்தாலும் அதெல்லாமும் வந்து குறைய ஆரம்பிக்கும். உடல் பருமன் இருந்ததுன்னா அந்த உடல் பருமனை குறைச்சாங்கனாலே வந்து சோரியாசிஸ் சிம்டம்ஸும் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஓகே ஓகே. ஒபேசிட்டிக்கு மட்டும் அது சொல்றேன். அடுத்தடுத்த அறிகுறிகள் ஒரு நேரம் பார்த்துட்டு பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். பேர் சொல்லுங்க. என் பேர் ராஜலட்சுமி மேடம். நல்லது. டாக்டர்கிட்ட பேசுங்க. எர்ணாவூர், சென்னை வந்து எர்ணாவூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். சொல்லுங்கம்மா, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? எங்களுக்கு இல்லைங்க சார், எங்க பையனுக்குங்க சார். சரிங்க. ஒரு மாதிரி கட்டிக்கிட்டே வருது, தலையெல்லாம் புண்ணாயிடுது, அந்த புண்ணு வந்த இடம்லாம் முடி கொட்டிடுது, பயங்கர சூடுங்க சார் உடம்புல. காலேஜ் படிக்கிறான். சரிங்க. தேர்ட் இயர் காலேஜ், இன்ஜினியர் காலேஜ் படிக்கிறேன். எவ்வளவு நாளா இருக்குங்க அது? இப்போ 1 வருஷமா இருக்குங்க சார். நீங்க ஹோமியோபதி இங்க ஒரு இடத்துல காமிச்சுக்கிட்டு தான் இருந்தோம், மருந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம், ஆனா இன்னும் சரியான பாடு இல்லை. சரிங்க. அதனாலதான் சரி இப்போ உங்க டிவியில பார்த்தேன், சரி கேட்கலான்ட்டு. கண்டிப்பா ஹோமியோபதியில் நல்ல ஸ்கோப் இருக்குங்கம்மா, நல்லா சரி பண்ண முடியும். நீங்க என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு, என்ன கண்டிஷன் நம்ம டயக்னோசிஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸை கொடுப்போம். நீங்க கூட்டு வாங்க உங்க சன்னை பார்த்துட்டு என்ன ப்ராப்ளம் சொல்லி எவ்வளவு நாள் ஆகுன்றது நான் உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கிறோம். சரிங்களா? சரிங்க சார். சரியாயிடுமாங்க சார்? சரியாயிடும், கண்டிப்பா சரியாயிடுங்கம்மா. முடியெல்லாம் கொட்டுதுங்க சார். கொட்டினா அந்த இடத்துல வளரலாம், திரும்ப மறுபடியும் வளரலாம். அலோபேசியா ஏரியாட்டான்னு சொல்லிட்டு ஒரு பேட்சி ஹேர் லாஸ் இருக்கும், அந்த பேச்சஸ் வந்து மறுபடியும் வளர ஆரம்பிச்சிடும். சரிங்க சார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்க கூட்டு வாங்க, எப்படி இருக்குன்னு பார்த்து நான் உங்களுக்கு கைட் பண்றேன். கொழுப்பு கட்டி எல்லாம் சரியாகுமாங்க சார்? கொழுப்பு கட்டி வந்து புதுசா வராம வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாமே தவிர வந்ததை வந்து கிளியர் பண்ண முடியும்னா கண்டிப்பா அதுக்கு பெருசா ஸ்கோப் சொல்ல முடியாதுங்க. பட் புதுசா வராம இருக்கிறதுக்கு நம்ம வந்து மெடிசின்ஸ் கொடுத்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ரைட், வரலாம். நீங்க ஸ்க்ரோலிங்ல போற நம்பர் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு CIT நகர், அம்ஜிக்கரை எங்க வேணாலும் வந்து பார்க்கலாங்க. எங்கங்க சார்? அம்ஜிக்கரை, CIT நகர். இப்போ சொன்னாங்க சார், அங்கேயும் தான் நோட் பண்ணோம். ஓகே, நீங்க நம்பர் நோட் பண்ணிட்டு கால் பண்ணி கேளுங்க, அவங்க உங்களுக்கு முழுமையான விளக்கங்கள் கொடுப்பாங்க எப்படி வரணும் எங்க வரணும்னு. ஓகேங்களாமா? நன்றிம்மா உங்களின் அழைப்புக்கு. இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க உடல் பருமனை குறைச்சாலே மோர் ஆஃப் சோரியாசிஸ்க்கு வந்து உடல் பருமன் குறைக்கும் போது சோரியாசிஸ் நல்லாவே ஒரு ரிலீஃப் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன் எக்ஸ்போசர் மார்னிங் 6 மணிலேருந்து ஒரு 8 மணிக்குள்ள வரைக்கும் வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் டெய்லி வந்து அவங்க சன் எக்ஸ்போஸ் பண்ணணும். அது பண்ணும்போது வந்து தட் இன்க்ரீசஸ் த ஸ்கின் எபிலிட்டி. அதனால் அதில் வந்து நல்லாவே வந்து அந்த சோரியாசிஸ்க்கு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளூயிட்ஸ், வாட்டர் இன்டேக், டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கணும். அதுக்கு வந்து தண்ணி நிறைய குடிக்கணும், இளநீர் எடுத்துக்கணும். வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் கிட்ட ஒரு இளநீரும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பட்டர் மில்க், நீர், மோர், நிறைய நீர் ஆகாரம், நிறைய தண்ணி, மோர், இளநீர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கணும் ரெகுலரா. ஸோ வந்து அந்த ட்ரைனஸ் வந்து உள்ளுக்குள்ளேயே இருக்கும், இந்த ஸ்கின்லேயும் வந்து அந்த ட்ரைனஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் குளிச்சதுக்கு அப்புறமா நான் சொன்ன மாதிரி வந்து மாய்ஸ்சரைசர் ஆர் ஆயில் ரெகுலராக வந்து அப்ளை பண்ணணும். ஸ்கின் வந்து அவங்க ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும். ட்ரைனஸ் குறைஞ்சாலே வந்து மேக்ஸிமம் இதனுடைய அந்த அரிப்புலாம் குறைய ஆரம்பிச்சிடும். அரிப்பு குறைய ஆரம்பிச்சனாலே ஸ்கின் வந்து ஹீல் ஆக ஆரம்பிச்சதுன்னா நல்லாவே வந்து ஹீல். ஒன்ஸ் இல்லை அப்படின்னா வந்து அந்த அரிப்பு எடுக்க இவங்க சொரிய அந்த கம்ப்ளைண்ட்ஸ் இன்னும் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்குமே தவிர குறையாது. ஸோ தட் தே ஷுட் கோ ஃபார் ரெகுலர் அந்த மாய்ஸ்சரைசர், ஆயில், இதெல்லாம் ஆலிவ் ஆயில் ஆர் கோகோனட் ஆயில் ரெகுலராக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும்.
நல்ல தூக்கம் இருக்கணும். ஒரு 6 to 7 hours சவுண்ட் ஸ்லீப், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லா தூங்கணும். அண்ட் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். ஒரு நேர் பார்த்துட்டு வரலாம் சார். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. யார்கிட்ட பேசுறீங்க மேடம்? எங்கேருந்து? கருங்கல்லுங்க. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. பாப்பாவுக்கு வந்துங்க இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சளி ஃபீவரோட காய்ச்சல் இருந்துச்சுங்க சார். சளி அதிகமா இருந்துச்சு. சரிங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காது கேட்கறது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க. டெஸ்ட் எடுத்து பார்த்தா நடுக்காதுல வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க. அது கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா அந்த சரியாயிடுச்சு. மறுபடியும் டெஸ்ட் பார்த்தா அந்த நடுக்காத டெஸ்ட் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி வந்ததுங்க. சரிங்க. உள்காதுல பார்த்தா லைட்டா நரம்பு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து ஒன்லி ஹியரிங் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஒன்லி ஹியரிங் தான், இது வேற ஒன்றும் ட்ரீட்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரி. இப்போ பாத்தீங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷனோட எடுத்த டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காதுல 50 ஒரு காதுல 50% கேட்கற மாதிரி இருந்துச்சு. அந்த இன்ஃபெக்ஷன் சரியானதுக்கு அப்புறம் இன்னொரு டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். அதை எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் சாப்பி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வைக்க வேண்டியது இல்லை, அது ஹியரிங் இல்லைன்னா வச்சுதான் அவ்வளோ அப்படிங்கிறாங்க. ஆனா ஹோமியோபதியில வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா இருக்குங்கம்மா. நீங்க கூப்பிட்டு வாங்க, அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வாங்க. எந்த அளவுக்கு இப்போ எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஆயிருக்கு, எவ்வளோ டேமேஜ் ஆகாம இருக்குன்றத பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி மெடிசின்ஸ் கொடுத்தா நல்லாவே சரி பண்ண முடியுங்க. இது வந்து சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாதுங்க. கண்டிப்பா சைடு எஃபெக்ட், பக்க விளைவுகள் இல்லாததான். இது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் தவிர பெர்மனண்டா சரி பண்ணலாம். நீங்க வந்து பக்க விளைவுகள் இதுக்கு இருக்காது. நீங்க வாங்க, நீங்க ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து பாருங்க டாக்டர். சரிங்களா? இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து 5 வயசு முடியுது சார் ஜனவரியோட. சொல்லுங்க. ஜனவரியோட 5 வயசு முடியுது. 5 வயசு முடிஞ்சிருச்சு சார். முடியுது சார். இது வந்து ஆனா இங்கிலீஷ் முறையில வந்து ஒன்லி இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது. நீங்க ஒரு முறை வாங்கம்மா, ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு நேரா வந்து பாருங்க. நீங்க எங்க இருந்து கால் பண்றீங்க? கரூராமா? ஹலோ, கரூர் கால் பண்ணிடுச்சு. எனிவேர் அவங்க வந்து மதுரை ஆர் கோயம்புத்தூர் விச் எவர் நியர் பிரான்ச் வரலாம். ஏன்னா வந்து அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். எல்லா கேஸையும் நாங்கள் சரி பண்ணுறோன்னு நாங்கள் சொல்கிறது கிடையாது. எங்களால் சரி பண்ண முடிஞ்ச கேஸை கண்டிப்பாக சரி பண்ண முடியும்ன்றத சொல்லி தான் ட்ரீட்மெண்ட் எடுப்போம். முடியாத பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் சொல்லிடுவோம். தென் தே கேன் கோ ஃபார் அதர் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். நன்றி உங்களின் அழைப்புக்கு. இப்போ வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதில் என்ன எடுக்கலாம் சார்? வெஜிடபிள், வெஜிடபிள்ஸ் எல்லாருமே எடுத்துக்கலாம். வெஜிடபிள் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. சூப்பு, சர்டன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே. புளிப்பு வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஒரு நேர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ. ஹலோ, பேர் சொல்லுங்க. பிரபா பேசுறேங்க. நல்லது, உங்களுடைய கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. சார், ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்ன வந்து தலைவலின்னு இருந்ததுங்க சார். சரிங்க. அதுக்கப்புறம் அது வந்து என்னென்னமோ டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து அது சரியாகலை. அப்புறம் வந்து நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போனோம். அப்போ வந்து அவரு சொன்னாரு, உங்களுக்கு தலையில வந்து நரம்பு வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு, அதனால டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரியா போயிடும். சரி, உங்களுடைய கேள்வியை ஷார்ட்டா கேளுங்கம்மா. சரிங்க, சொல்லுங்க. 2 இயர்ஸா நான் எடுத்துட்டு இருக்கிறேங்க அந்த டேப்லெட்ஸ். இன்னும் அது சரியானதே ஆகவே இல்லை. டேப்லெட் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கு, அதுக்கு பிறகு அது மறுபடியும் அதே பிரச்சனை. நரம்பு வந்து வீக்கா இருக்கு, அவ்வளவுதான் இல்லைங்களா? ஹோமியோல வந்து இது நல்லாவே சரி பண்ண முடியும். ஹோமியோபதி மெடிசன்ஸ் எல்லாமே வந்து டைனமிக் இன் ஆக்ஷன், நல்லா வந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். நீங்க ஹோமியோபதிக்கு ட்ரீட்மெண்ட் எடுங்க, கண்டிப்பா சரி பண்ணலாம். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் வாங்க. சரிங்களா? நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல்ல இந்த சோரியாசிஸ்க்கு என்ன மாதிரியான சிகிச்சை எல்லாம் கொடுக்குறாங்க, எங்கெங்கெல்லாம் பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிடுங்க சார். என்னென்ன எங்கெங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் வந்து கோயம்புத்தூர், மதுரை, சென்னையில் சிஐடி நகர், அம்ஜிக்கரை இங்கே இருக்கு. இது வந்து இந்த சொரியாசிஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்கோ அது பிரகாரம் தான் நாங்கள் ட்ரீட் பண்ணுறது. இது வந்து சரி பண்ண முடியாது, லைஃப் லாங் இப்படியே கஷ்டப்படுறவங்களுக்கு நாங்கள் சொல்கிறது தான், சோரியாசிஸ் வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு டிசீஸ் தான், ஈஸியாக சரி பண்ணலாம். ஒன்லி திங் டூரேஷன் 1 or 2 years ஆகலாம், சில கேஸ்க்கு 3 years கூட ஆகலாம். டைம் டூரேஷன் தான் மாறுமே தவிர ஒன்ஸ் எங்களுதுல சரியாயிடுச்சாங்கன்னா மறுபடியும் வந்து திரும்ப வராம இருக்கும். பெர்மனண்டா சரி பண்ண முடியும். இதுல ஃப்ரூட்ஸ் சொன்னீங்க சார், ஆரஞ்சு கலர் ஃப்ரூட்ஸ் இஸ் குட் ஃபார் சொரியாசிஸ். அது என்ன பப்பாயா, ஆரஞ்சு, பப்பாயா, கேரட், மேங்கோ, இந்த இது பூசணிக்காய் அந்த மாதிரி
ஆரஞ்சுலாம் வந்து கம்மியாக எடுத்துக்கலாம். ஆரஞ்சு, லெமன் இதெல்லாம் வந்து குறைச்சி எடுத்துக்கலாம், புளியெல்லாம். மற்றபடி மற்ற ஃபுட்ஸ்லாம் தாராளமாக சாப்பிடலாம். ஓகே, இந்த சோரியாசிஸ் பற்றி அடியிலேருந்து நீ வரைக்கும் சகலதும் விளக்கமாக கொடுத்தீங்க. எப்படி சிகிச்சை முறை ஹோமியோ கேரில் கொடுக்குறீங்கிறதும் அழகாக சொன்னீங்க. நிகழ்ச்சி கடன் சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. என்ன நேர்களை நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. சார் சொன்ன மாதிரி தான் சோரியாசிஸுக்கு தீர்வே கிடையாதுன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. நிறைய இடங்களில் சிகிச்சை எடுத்துட்டு, ஆனால் ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனையில் 100% இதுக்கான சிகிச்சை முறை இருக்குங்கிறத அழகாக டாக்டர் தனபதி அவர்கள் சொன்னாங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.